இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டு சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு மூலமாக ஏழை எளிய மக்களுக்கான அரிசி பருப்பு மற்றும் பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் பிறகு ரேஷன் கார்டு மூலமாக அரசின் பல நலத்திட்டங்களும் மக்களை சென்றடைகிறது. இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு ஜூலை 15ஆம் தேதி நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு 45 நாட்களுக்குள் அதற்கான தீர்வு வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதனால் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிப்பது, மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பது உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பெறலாம். எனவே புதிய ரேஷன் கார்டுக்காக காத்திருப்பவர்கள் உடனடியாக வருகின்ற 15ஆம் தேதி, அதாவது நாளை நடைபெறும் முகாமின் போது விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் அப்படி விண்ணப்பிக்கும் பட்சத்தில் விரைவில் உங்கள் கைகளுக்கு ரேஷன் கார்டு வந்துவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரேஷன் கார்டு சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு. அடுத்ததாக உங்களோட ரேஷன் கார்டை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனிலே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோட் ஐக்கான் பண்ணின பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாவட்டம் பேர் எல்லாமே இருக்கும். உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ணி உங்களுடைய வட்டம் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய வட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கடை குறியீடு, கடை பொறுப்பாளர் பெயர், கடையோட பேர் இருக்கும். கடையோட பேர் தான் உங்களோட ஊர் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஊர் பேர் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீட்டு எண்ணை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நியாய விலை கடை தகவல்னு சொல்லி கொடுத்துட்டு கடை திறந்திருந்தால் ஆன்லைன் சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். கடை மூடப்பட்டிருந்தால் ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருக்கும். ஆஃப்லைன் சொல்லியிருந்தால் ரேஷன் கடை மூடி இருக்குன்னு அர்த்தம். ஆன்லைன் இருந்தால் ரேஷன் கடை திறந்திருக்குன்னு அர்த்தம். திறந்திருந்தால் ரேஷன் கார்டில் போய் நீங்கள் பொருட்களை வாங்கிக்கொள்ள முடியும். அதேமாதிரியே கைரேகை பதிவு செய்யாமல் தான் பதிவு செய்து கொள்ள முடியும். இதுதான் ரேஷன் அட்டைக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.